மகரம். இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டமும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் அல்லது நண்பர்களிடம் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள், வீடு, திருமணம், விழா, சிறிய பார்ட்டி, கூடுதல் சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் கடின உழைப்பிற்கு கிடைக்க சிறிய பலன்களால் மன நிறைவு அடைவீர்கள். ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹாப்பினஸ் வலுப்படும். உங்களை உற்சாகப்படுத்தும் இந்த வாரத்தில் உங்களின் முயற்சிகள் பாராட்டப்படும். உங்கள் திறமைகள் வெளிப்படையாக அங்கீகாரம் பெறும். செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகரிக்கும். உங்களை பார்த்து பிறரும் உற்சாகம் பெறுவார்கள். ஆனால் இந்த அங்கீகாரம் வந்த பிறகு கூட அடக்கமாக இருப்பது உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றிகளை தரும். வேலை மற்றும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். பணத்தில் நல்ல நிலை, சிலருக்கு போனஸ் அல்லது ரிவார்டு போன்ற நன்மைகள் இருக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷ நிகழ்வுகள், உறவுகள் வலுப்படும். காதலில் உறுதியான முன்னேற்றம், சிலருக்கு என்கேஜ்மெண்ட், லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கூட வரலாம். ஆரோக்கியத்தில் நல்ல உற்சாகம் இருக்கும். ஆனால் அதிக சோர்வு வராமல் ஓய்வு எடுத்துக் கொள்ளவும். உங்களுக்கான பரிகாரம், இந்த வாரம் ஒரு நல்ல செய்தியை, அதாவது சக்சஸ் இல்லனா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கான லக்கி கலர் ரெட், லக்கி நம்பர் 111. உங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள், அதுவே அடுத்த வெற்றிக்கு வழி திறக்கும். கும்பம். இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் தவிர்க்கப்பட்ட அதிர்ச்சிகள் என்ற நிலை இருக்கும். மிகப்பெரிய அதிர்ச்சி இல்லை, ஆனால் பழைய பிழைகள் அல்லது கவனக்குறைவு மீண்டும் வெளிப்படும். தள்ளி போடப்பட்ட பிரச்சனைகளை இப்போது எதிர்கொள்வது அவசியமாகிறது. மாற்றத்தை தள்ளி போடாதீங்க. நீங்க எந்த விஷயம்லாம் வேணாம் நினைச்சீங்களோ அதை தைரியமா ஃபேஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள். சிறிய இடர்பாடுகள் இருந்தாலும் பெரிய பார்வை கொண்டு யோசிக்கவும். பயணங்கள், புதிய வேலை வாய்ப்பு, கல்வி அல்லது பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பற்றிய சிந்தனைகள் வரும். உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய அளவில் பார்க்கும் போதுதான் தடைகள் டிசால்வ் ஆகும். வேலை மற்றும் தொழிலில் தள்ளி போட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அதை எதிர்கொண்டால் புதிய வாய்ப்பு திறக்கும். பணத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம், ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் சமநிலை வரும். குடும்பத்தில் சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை காமா தீர்த்தால் நல்ல தொடர்பு மீண்டும் வரும். காதலில் பழைய புண்கள் மீண்டும் மேலே எழும். ஆனால் ஓபன் டாக் செஞ்சீங்கன்னா உறவு வலுப்படும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் அதிகம். மெடிடேஷன் இல்லனா ஜர்னலிங் செய்து பார்த்தால் அமைதி கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம், இந்த வாரம் உங்கள் அறையை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை அகற்றுங்கள். இதனால் பழைய நெகட்டிவ் எனர்ஜி விலகி புதிய வாய்ப்புகள் வர